இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது துணியில் இட்லி ஒட்டாமல் எடுக்க இந்த ரகசியம். தினமும் ரசம் சேர்த்துக் கொள்ளுங்கள் உணவில். தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். வளர்ந்து வரும் விஞ்ஞான காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலைக்கு செல்வது, அவர்களுக்கு இணையாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது என சாதித்து வருகின்றனர். ஆனாலும் வீட்டு வேலைகள் மட்டும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது போன்று அந்த வேலைகளில் ஆண்கள் தலையிடுவதில்லை. இதனால் வேலைக்கு செல்லும் பெண்களின் நேரம் வீட்டு வேலைகளிலேயே பாதி கழிந்து விடுகிறது. ஆனால் இந்த சில புத்திசாலித்தனமாக ஐடியாக்கள் மூலம் பெண்கள் தங்கள் நேரத்தை அதிகமாக மிஞ்சப்படுத்தலாம். சமைக்கும் போது கனம் குறைவான கரண்டியை பயன்படுத்துவது நல்லது. கனமான கரண்டியை பயன்படுத்தினால் விரைவாக சோர்வடையும் நிலை ஏற்படும். முட்டை அவிக்கும் போது குறுகிய பாத்திரத்தை பயன்படுத்தலாம். இதனால் முட்டை எளிதில் உடையாது. முட்டை வேகும்போது சிறிது சோடா உப்பை பயன்படுத்தினால் முட்டை பதமாக வேகும். வாணலியில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஆகியவற்றை ஒன்றாக போட்டு வதக்கி சூடான சாதத்துடன் ஊறுகாய் வைத்து சாப்பிடலாம். உடனடி சாதம் ரெடி. டீ போடும்போது சிறிது இஞ்சி, ஏலக்காய் மற்றும் புதினா இலைகளை சேர்த்து குடித்தால் தலை சுற்றல் உள்ளிட்ட நோய்களுக்கு தீர்வாக அமையும். இட்லி தட்டில் துணியை வைத்து மாவை ஊற்றுவதை விட மாவை இட்லி தட்டில் ஊற்றிவிட்டு அதன் மேல் துணியை வைத்து வேக வைத்தால் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். துணி கழுவுவதற்கும் எளிதாக இருக்கும். சைவ மற்றும் அசைவ வகை குருமா வகைகளுக்கு தேங்காய் சேர்ப்பது மட்டுமல்லாமல் சீரகம், தேங்காய், மிளகு சேர்த்து அரைத்து சேர்த்தால் அசைவம் சுவையாக இருக்கும். வீட்டில் பல்லிகள் தொல்லை இருந்தால் பல்லி வரும் இடத்தில் மயில் தொகைகளை வைத்தால் அந்த பக்கம் பல்லிகள் வராது. மோர் குழம்பு செய்யும் போது அடுப்பை குறைவாக வைத்து கொதிக்க வைத்தால் மோர் திரியாமல் இருக்கும். அரைத்த விழுதினை வதக்காமல் மோரில் ஊற்றினால் மோர் திரியாமல் இருக்கும். கோதுமை மாவுடன் கொஞ்சம் நெய்விட்டு பிசைந்தால் சப்பாத்தி மாவு மிகவும் மிருவாக கிடைக்குமா. மேலும் நீண்ட நேரத்திற்கு மிருதுவாகவும் சப்பாத்தி பஞ்சு போலவும் கிடைக்கும். நமது தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் அதிகமாக உணவுகளில் ரசம் சேர்ப்பது வழக்கம். ரசத்திலேயே விதவிதமான ரசம் வைப்பதுண்டு. இந்த ரசத்தில் சேர்க்கப்படும் மிளகு, மல்லித்தூள், பெருங்காயம் மற்றும் புளிக்கரைசல் போன்றவை சேர்க்கப்படுகின்றன. இதில் சேர்க்கப்படும் புளிக்கரைசல் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ரசம் வைக்கும் போது புளி கரைசலை ஊற்றுவதற்கு முன்பு மற்ற பொருட்களை எல்லாம் கொதிக்க வைத்து பச்சை வாசனை போன பின்னர் புளி கரைசலை ஊற்றினால் சூப்பரான மற்றும் சூப் போன்ற ரசம் கிடைக்கும். செரிமான கோளாறு. ரசம் நமக்கு ஏற்படும் செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது. இந்த ரசத்தில் சேர்க்கப்படும் தக்காளி மற்றும் மிளகு போன்றவை செரிமான கோளாறுகளில் இருந்து பாதுகாக்கிறது. மேலும் ரசத்தில் வைட்டமின் ஏ, B3, C போன்ற சத்துக்கள் மற்றும் கால்சியம், இரும்பு, மங்கனீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் ரசத்தை நமது உணவில் சேர்த்துக்கொள்வது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மேலும் இது வாயு தொல்லையிலிருந்து விடுதலை தருகிறது. நோய் தீர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.